இயேசு கிறிஸ்து வியாதியஸ்தர்களை சுகப்படுத்துகிற நிகழ்வுகளில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நூற்றுக்கு அதிபதியுடைய வேலைக்காரனை இயேசு கிறிஸ்து சுகப்படுத்திய சம்பவம். இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு ஒரு விசுவாசம் இருந்தது இல்லையா? இயேசு கிறிஸ்துவுடைய துணியின் ஓரத்தை தொட்டாலே நான் சுகப்படுவேன் அப்படின்னு. அதே போல் இந்த நூற்றுக்கு அதிபதிக்கும் ஒரு பெரிய விசுவாசம் இருந்தது. அது என்னன்னு பார்ப்போமா? இந்த நூற்றுக்கு அதிபதியான மனுஷன் இயேசு கிறிஸ்துவை பார்த்த உடனே ஓடி வராரு. ஓடி வந்து அவர்கிட்ட, ஆண்டவரே, என் வேலைக்காரன் திமிர்வாதத்தினால் கொடிய வேதனைப்படுகிறான், அவனை சுகமாக்கும்னு வேண்டிக் கொள்கிறாரு. உடனே இயேசு கிறிஸ்து, சரி, நான் உன் வீட்டுக்கு வந்து அவனை சுத்தமாக்குறேன்னு பதில் சொல்கிறாரு. ஆனால் இந்த நூற்றுக்கு அதிபதி உடனே, ஆண்டவரே, நீங்கள் என் வீட்டுக்குள்ளே பிரவேசிக்க நான் பாத்திரன் இல்லை, அதனால் நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொன்னால் போதும், என் வேலைக்காரன் சுத்தமாயிருவான்னு பதில் சொல்கிறாரு. இந்த விசுவாசத்தை இயேசு கிறிஸ்து பார்த்த உடனே ரொம்பவே ஆச்சரியப்படுறாரு. ஆச்சரியப்பட்டுட்டு, இஸ்ரவேலர்களுக்குள்ள நான் இப்படி ஒரு விசுவாசத்தை பார்க்கலன்னு சொல்லிட்டு அந்த நூற்றுக்கு அதிபதியிட்ட, நீ போ, உன்னுடைய விசுவாசத்தை போலவே உனக்கு ஆக கடவுது அப்படின்னு தைரியம் சொல்லி அனுப்புகிறாரு. அந்த வேலைக்காரனும் சுத்தமாகிறாரு. இந்த நூற்றுக்கு அதிபதியான மனுஷங்கிட்ட நம்ம கற்றுக்க வேண்டிய முக்கியமான 2-3 விஷயங்களை பார்ப்போம். முதல் விஷயம், தன்னோட வேலைக்காரனுக்காக ஜெபம் பண்ண வேண்டிய ஒரு மனசு அவருக்கு இருந்தது. இந்த காலத்தில் நம்ம ரொம்ப செல்ஃபிஷ் ஆகிட்டுருக்கிற ஒரு காலம். நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா கூட நம்ம ஜெபம் பண்ணுறதில்ல. ஆனால் அவ்வளோ பெரிய அதிகாரியாக இருந்த அந்த மனுஷன் தன்னோட வேலைக்காரனுக்காக ஓடி போய் இயேசு கிறிஸ்து கிட்ட பணிந்து கொண்டு கேட்குறாரு. 2வது விஷயம், அவருடைய விசுவாசம். இவ்வளோ திமிர்வாதமாக கிடக்கிறாரு, நிறைய வைத்தியர்களை பார்த்துருப்பாரு, ஆனாலும் இயேசு கிறிஸ்து மேலே ஒரு விசுவாசம் இருந்தது. ஒரு வார்த்தை சொன்னால் தன்னோட வேலைக்காரன் சுகமாயிருவான்னு. இன்றைக்கி நமக்கு இயேசு கிறிஸ்துவே இறங்கி வந்து பேசினாலும் நம்ம நம்ப மாட்டோம். அதனால் இந்த விசுவாசம் நம்மளுமே கற்றுக்க வேண்டிய விஷயம். இப்போது இந்த நிமிஷம், இந்த வீடியோவை பார்க்குற நிமிஷம் ஏதாவது வியாதியோடு இருக்கீங்களா? ஒரு நிமிஷம் கண்ணை மூடிட்டு இதை மட்டும் சொல்லுங்கள், ஏசப்பா, நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கள், என்னோடய வியாதியெல்லாம் பறந்து போயிடும்னு உங்கள் முழு மனசோட முழு இருதயத்தோடு சொல்லி பாருங்கள். உங்கள் வியாதியெல்லாம் ஒரு நிமிஷத்தில் காணாமல் போயிடும். நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக சொல்லணும். நல்லா ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் நம்ம கூடவே இருக்கார். பிரைஸ் தி லார்ட். ஆமென்.